ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வேறு எதுவுமே கிடையாது, லுலு மால் தான். அதாவது ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய லுலு மாலில் தான் நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம். அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ஒரு மரம் தான். அது சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த ட்ரீயை வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு கேட்க வேணும், அம்மா அங்கே தான் போகணும், எனக்கு பார்க்கணும், வீடியோ விளையாடணும், அந்த மாதிரி கச்சாமுச்சான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் நமக்கு 3 days ஹாலிடே இருந்துச்சுல்ல, அதாவது ரிப்பப்ளிக் டே வச்சு, அதாவது சாட்டர்டே சண்டே மண்டே. ஸோ அதனால் சிஸ்டரோட குழந்தைகளும் வீட்டில் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் போகணுன்னு ஆச்சு. அதனால் நம்ம பிறகு சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் நம்ம கிளம்புனோம். பொதுவாகவே நம்ம வீட்டிலேருந்து எங்கே கிளம்புனாலும் நம்ம ஈவினிங் தான் கிளம்புவோம். அதுக்கு ரீசன் நிறையவே இருக்குது. ஏதாவது ஷெட் இருக்குது, ஷெட் ஒர்க்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் வாழை இருக்குது. இதெல்லாம் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம, ஏன்னா நம்ம ஒரு ஃபார்மர் ஃபேமிலி ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ண அப்புறம் தான் நமக்கு எங்கேயுமே கிளம்ப முடியும். அப்படி நம்ம ஈவினிங் கிளம்பினோம். ஒரு 7 o'clock போல் ஆச்சு. ஸ்ட்ரைட்டாக லுலு மாலில் தான் போயிருந்தோம். அங்கே போன அப்புறம் எங்கேயுமே அவங்க வேறு எதுவுமே பார்க்கல. நேரம் அந்த ட்ரீயை பார்க்குறதுக்கு வேண்டியதான் எல்லாம் ஓடினது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாம் பார்த்து எடுத்து ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணு தெரிஞ்ச இடம் தான் ப்ளே செக்ஷன். அங்கே உடனே போனாங்க. அங்கே போயிட்டு எனக்கு இந்த விளையாட்டில் விளையாடணும், அதில் விளையாடணும், இதில் விளையாடணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு உள்ளாலேயும் போனோம். அங்கே போகும்போது என்னென்னா 1000லேருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் டிக்கெட் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு கேம், நமக்கு இஷ்டப்பட்ட கேமில் மட்டும் விளையாட முடியாது. அப்படி விளையாடினாலும் நமக்கு கார்டு எடுக்கணும். அதாவது நம்ம ஏடிஎம் கார்டு போல் தான் இருக்கும். அதாவது 1000 ருபீஸ் கொடுத்தேன்னா ஒரு 10 கேம் போல் விளையாடலாம். ஏன்னா ஒரு கேமுக்கும் ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் போல் தான் இருந்துச்சு. ஸோ அந்த கார்டு எடுத்தால் தான் விளையாட முடியும். அதாவது ஒரு குழந்தைய கொண்டு போனால் நமக்கு நஷ்டம் ஆயிடும். ஸோ 2-3 பிள்ளைகள் இருக்கிறதுனால அப்படியே ஒரு கார்டு எடுத்தேன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் விளையாடலாம். அப்படி பைக்கும் காரும் அந்த மாதிரி விளையாடிட்டுலாம் இருந்தேன். இதெல்லாம் விளையாண்டு முடிச்ச அப்புறம் அம்மா நெக்ஸ்ட் வீக்கும் வரலான்னு முடிஞ்சுது கதை. நம்ம என்ன சொன்னோம், சரி வரலாம், உங்களுக்கே தெரியும் இதோட பிரச்சனை என்னன்னு. ஏன்னா பிள்ளைகளை பார்க்குறதெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. நமக்கு அது வேணும் இது வேணும், லாஸ்ட்டு ஒன்றுக்குமே யூஸ் இல்லாமல் தான் இருக்கும். குழந்தைய கொண்டு போனால் எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு பேரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நிலைமை தான். அவங்களுக்கே பார்க்குறது எல்லாம் வேணும். ஆனால் அது ஒரு நேரம் தான், அதுக்கப்புறம் ஒன்றுமே வேண்டாம். பெட்டர் இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கிறது தான் கொள்ளலாம். இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.